வஸல்லம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஒரு தரம் உடைக்கிறீங்களா அது காபத்துல்லாஹை உடைப்பதற்கு சமமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 முறை உடைக்கப்பட்டதற்கு சமமானவர்களே. அதனால யாருடைய உள்ளத்தை உடைத்து விடக்கூடாது. அது பேச்சிலையாக இருந்தாலும் சரி, பார்வையாக இருந்தாலும் சரி, நடத்தையாக இருந்தாலும் சரி, செயற்பாட்டில் இருந்தாலும் சரி. அதனால கண்ணியமானவர்களே, யாருடைய மனதும் யாருக்கு புண்படுத்தவாறு இந்த உலகத்தில் நடக்க வேண்டும். நடப்பீர்களாக இருந்தால் அந்த இடத்துல ஒற்றுமை வர வேண்டும். அன்பானவர்களே, ஒற்றுமை வளர வேண்டும். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ் சூரத்துல் குர்ஆன் சொல்லும்போது, சூரா ஆல இம்ரானில் சொல்லும்போது என்ன சொல்கிறான் தெரியுமா? அன்பானவர்களே, ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்தவர்களாக உலகத்தில் வாழுங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமானவர்களே, இந்த பள்ளி கட்டுவதற்கு சீமெந்தி போடப்பட்டது, கல்லு போடப்பட்டிருக்கிறது, மண் போடப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு பள்ளியை கட்டுவதற்கு, ஒரு வீடை கட்டுவதற்கு, ஒரு மாளிகையை கட்டுவதற்கு எல்லா சாமான்களும் பயன்படுத்தப்பட்டுதான் அது ஒரு மாளிகையாக, அது ஒரு வீடாக, அது ஒரு மஸ்ஜிதாக அலங்கரிக்கிறது. கண்ணியமானவர்களே, சீமெந்தியை மட்டும் வைத்து பள்ளியை கட்ட முடியுமா? சீமெந்தியை மட்டும் வைத்துக் கொண்டு மாளிகையை கட்ட முடியுமா? கண்ணியமானவர்களை, மண் தான் இருக்கிறது. இந்த மண்ணை வைத்துக் கொண்டு மாளிகையை கட்ட முடியுமா? அன்பானவர்களை, கிடையாது. எல்லாம் சேர்ந்துதான் அது ஒரு மாளிகையாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அதனால எல்லா பொருட்களும் பயன்படுத்த வேண்டும். அன்பானவர்களை, கத்தி இருக்கிறது, கோடாலி இருக்கிறது. இந்த கோடாலி மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த கோடாலியாக இருக்கிறது. கோடாலிக்கு போடக்கூடிய அந்த கம்பு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த கம்பு தன்னுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. கண்ணியமானவர்களே, அது ஒரு மரமாக இருந்தா, அதை ஒரு கோடாலியாக செய்து வெட்ட முடியுமா? வெட்ட முடியாத. அன்பானவர்களே, அது ஒரு மரமாக அந்த கோடாலிக்குள்ள அது ஒரு சேரும் போதுதான் அது ஒரு பொருளாக காட்சி தருகிறது. அன்பானவர்களே, அதனால ஒற்றுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஸ்லிமு கல் முஸ்லிம் கல் புன்யான். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமின் ஒரு கட்டிடத்தை போன்றவன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு முஃமின் என்பது மற்ற முஃமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவன். அதனால இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் என்பவர்கள் அனைவரும் சகோதரர்கள் தான். அது அந்நிய மதத்தவராக இருந்தாலும் சரி, அது காஃபிராக இருந்தாலும் சரி, அவனுக்கும் இரக்கம் காட்டி, முஸ்லிமாக இருந்தாலும் அவனுக்கும் இரக்கம் காட்டி சமத்துவத்தோடு நடக்க வேண்டும். இஸ்லாம் அழகாக சொல்லித் தருகிறது. அன்பானவர்களே, ஒற்றுமையோட வாழ்வோம், அன்போடு வாழ்வோம், சமத்துவத்தோட வாழ்வோம். யாரை கண்டாலும் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லுங்க. அன்பானவர்களே, யாரை கண்டாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள். ஒற்றுமை வளர வேண்டும், அன்பு வர வேண்டும், சலாம் வர வேண்டும். இந்த விடயங்களை எடுத்து நடப்பமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில ஒற்றுமை வர வேண்டும். யார் வந்தாலும் பரவாயில்லை. ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு முக்கியமான ஒரு கால பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நேற்றைய தினம் எல்லோரும் 10வது தினம் பார்லமெண்ட் தேர்தலை உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்கான ஓட் போட்டார்கள். அன்பானவர்களே, நிறைய பேர் எலெக்ஷனுக்குள்ள வந்தார்கள். நிறைய பேர்களுக்கு ஓடுகள் போடப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, யார் வந்தாலும் சரிதான், எந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் வந்தாலும் சரி, அவர்களோடு அன்பாக நடங்கள். கண்ணியமானவர்களே, யாருக்கும் யாரும் பிரச்சனைப்படுத்த தேவையில்லை. யாருக்கும் மத்தியில சண்டை போட்டுக் கொண்டு அலைய தேவையில்லை. கண்ணியமானவர்களே, பட்டாசு வெள்ளுகள் விடுவது, தீங்குகள் செய்வது, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தடுத்து வைத்த ஒரு பாவமாக இருக்கிறது. அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறார். அதனால யார்
வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது துஆ கேளுங்கள். நீதமான ஆட்சியாளர்களை தாயா அல்லாஹ் மக்களுக்கு மத்தியிலே நீதத்தை காட்டக்கூடிய ஆட்சியாளர்களை தாயாயா யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் தொழுது துஆ செய்யுங்கள் அன்பானவர்களே. அதனால யாருக்கும் மத்தியிலே பேசப்பட தேவையில்லை, புலப்படுத்த தேவையில்லை. ஒற்றுமையோடு வாழ்வோம், சமூகத்தோடு சேர்ந்து வாழ்வோம். கண்ணியமானவர்களே, பள்ளி நிர்வாகங்களோட மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும். பள்ளி ஹதரத்மாரோட முஅத்தின்மாரோட நாடகங்களுக்கு மத்தியில சமுதாயத்துக்கு மத்தியில ஊருக்குள்ள மத்தியில கண்ணியமானவர்களை ஊர் இரண்டாக பிரிந்துவிடக் கூடாது. ஊர் அங்கால ஒரு பகுதி இங்கால ஒரு பகுதி பிரிந்துவிடக் கூடாது. ஒற்றுமையோட வாழ்வோம், சமுதாயத்தோடு சீர்திருந்து வாழ்வோம். கண்ணியமானவர்களே, அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவி இந்த ஊருக்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டுக்கும் விளங்கும் என்பது எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் யதுல் உல்யா கைரும் மினல் சுஃப்லா. கண்ணியமானவர்களே, யதுல்லாஹி மஅல் ஜமாஆ. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் சேர்ந்து இருப்பதில்தான் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டினார்கள்.